வந்து பம்பிங் பண்ணுற வேலை இருக்கக்கூடாது. பம்பிங்னா புரியுதா? அழுத்தி அழுத்தி எடுக்கிறது இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஸ்புட்டாக கொடுத்துட்டே இருக்கணும். கிளச் அப்ளை பண்ணும்போது ஆக்சிலேட்டர் ரிலீஸ் பண்ணணும். கிளச் கியர் மாற்றுறது அழுத்துறீங்க இல்லையா, அதை அழுத்திட்டு ஆக்சிலேட்டர் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் கியர் மாற்றிட்டு கிளச் வெளியில் வந்ததுக்கு அப்புறமா ஆக்சிலேட்டர் போய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. கிளச் தான் டோட்டல் பாயிண்ட். ஆக்சிலேட்டர் ஒரு வேலை தான். வண்டியை வேகப்படுத்துறது, மூவிங்கில் வேகப்படுத்துறது. மூவிங் கிளச் பாயிண்ட். கிளச் தான் மூவிங் பாயிண்ட். ஆக்சிலேட்டர் வேகப்படுத்துகிற வேலையை பார்ப்போம். சரிதா? அதனால் வந்து அந்த ஆக்சிலேட்டர் வந்து அந்த பம்பிங் வேலை இருக்கக்கூடாது. சரியா? இப்போ அதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? கியரில் இது கிளச்சில் இல்லை. சரியா? அந்த கிளச் மூவிங் பாயிண்ட்டை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ காட்ட முடியாது. இப்போ கியர் வந்து பார்த்துங்க. இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு கோடு இருக்கா? லெஃப்ட் ரைட்டில் இருக்க கோடு, அந்த கோடு வந்து நியூட்ரல் லைன். ஆமாம், நியூட்ரலில் இருக்கு. இப்போ இது வந்து எந்த லைன் போக சொல்கிறாங்க, இது எப்படி ரோடு வழி கொடுத்துருக்காங்களோ அந்த வழியை நம்ம ஈஸியாக ஃபாலோ பண்ணணும். இதை வந்து டைட்டாக பிடிக்கிறதுக்கு வேலை கிடையாது, போட்டு வேகமாக இழுக்கிறதுக்கும் வேலை கிடையாது. சரிங்களா? கிளச் வந்து வேகமாக அழுத்திங்க. எப்பவுமே அழுத்தம் கொடுக்கறது வந்து ஃபுல் கிளச் உள்ளே அழுத்திட்டு போயிடணும். சரியா? கை வந்து உள்ளங்க வச்சுக்கணும். இங்கே ஏதாவது என் கை வெயிட் இருக்க பாருங்க, டைட்டாக பிடிச்சிருந்தா ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரீயாக இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணுறேன், லெஃப்ட்டு தள்ளுறேன். நான் தள்ளிட்டு ஃப்ரண்ட் வந்து தள்ளுறேன். ஃபர்ஸ்ட் கியர் போயிடும். இப்போ எதுவுமே கஷ்டம் இல்லாமல் நான் வேகமாகவும் பண்ணல, டைட்டாகவும் பிடிச்சிட்டு வந்தேன். ஃப்ரீயாக இயல்பாக இருந்தால் தான் நம்ம பண்ணுறோம். அந்த சாஃப்ட்னஸ் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு பல விஷயங்கள் புரிய வரும். பல விஷயங்கள் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டே வரலாம். புரியுதமா? ஹார்ட் ஒர்க்கு ஃபாஸ்ட்டாலாம் செஞ்சீங்கன்னா விஷயமே புரியாது. நம்ம பதட்டத்தில் வேலை செய்கிற மாதிரி ஆகிடும், பயத்தில் செய்கிற மாதிரியான விஷயங்களை அது கொண்டு போய் வைக்கும். இப்போ இது ஃபஸ்ட்டு போட்டு செகண்ட் வரணும். அதே மாதிரி உள்ளங்கை வைக்கிறேன். இப்போ நான் லெஃப்ட்டு ஷேக் பண்ணுறேன். லைட்டாக நகருதான்னு பாருங்கள். நகருதா? இப்போ இந்த கீரை வந்து லெஃப்ட்டு தள்ளிக்கிட்டு அப்படியே நேராக பின்னாடி கொண்டுட்டு வரேன். புரியுதுங்களா? இது செகண்டு. எங்கேயும் டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் வந்துகிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இப்போ இது செகண்ட் வரும். செகண்ட்லேருந்து நம்ம தேர்டுக்கு போகணும். அதே விஷயம் தான். திரும்பவும் லெஃப்ட்டு லைட்டாக தள்ளுறேன். போதா? இந்த லெஃப்ட்டு தள்ளிக்கிட்டு ஃப்ரண்ட் கொண்டு போய் லைட்டாக தள்ளி விட்டுடணும். நியூட்ரல் போயிடுச்சா? திருப்பி கீரை வந்து நியூட்ரல் பண்ணுறதுக்கு. இப்போ நியூட்ரலுக்கு வந்துடுச்சிங்களா? இப்போ இந்த நியூட்ரலில் இருந்து அப்படியே முன்னாடி தள்ளினீங்கன்னா தேர்ட் கியர். ஓகேவா? இப்போ இந்த தேர்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பேக் வந்தீங்கன்னா நியூட்ரல், எல்லாமே நியூட்ரலை கிராஸ் பண்ணி தான் போகும் கியர். திரும்பவும் பேக் வந்தீங்கன்னா நியூட்ரல். இது ஃபோர்த்து கியர். ஃபோர்த்லேருந்து ஸ்ட்ரைட்டாக முன்னாடி போனீங்கன்னா நியூட்ரல். நியூட்ரல்லேருந்து ரைட் போய் ஃப்ரண்ட் போனீங்கன்னா